ஆனால் நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ப்ரோ, சுத்தமாக எதிர்பார்க்கல. ஆனால் வர வாரங்களில் சிறப்பான தரமான சம்பவங்கள் காத்துட்ருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஸோ ஹாய் ஹலோ வணக்க மக்கள், நான் தான் பிபி ட்ராக் பண்ணி பிக் பாஸ் 9 தமிழ். பிக் பாஸ் 9 தமிழில் இன்றைக்கி சண்டே எபிசோடில் ஆதிரி அவர்களோட ரீஎன்ட்ரி இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ப்ரோ இன்றைக்கி ஆதிரி ரீஎன்ட்ரின்னு சொன்னீங்க, எப்போ ப்ரோ விஜிஎஸ் இருக்கும்போது என்ட்ரியா இல்லை விஜிஎஸ் போனதுக்கப்புறம் என்ட்ரியான்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனால் ஆதிரி அவர்களோட என்ட்ரி இருக்குது. ஆதிரி அவர்கள் உள்ளே போய் என்னெல்லாம் சம்பவம் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துருமா. பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக்கை தட்ட மாட்டீங்க. பார்த்துக்கோங்க, லைக்கை தட்டிக்கோங்க மக்களே, தட்டிருப்பீங்க நம்புறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன ப்ரோ பண்ணாங்க ஆதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேற மாதிரி ஒரு க்ளூவை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் அதுதாங்க ஒரு பயங்கரமான ஒரு டவுட்டாக இருக்குது. இதை கொடுத்தாங்கன்னா வேற மாதிரி இருக்கும் ப்ரோ. விஜய் பார்வதிக்கு ஒரு பயங்கரமான ஒரு இதாக இருக்கும். விஜய் பார்வதி இப்போ வந்து எல்லாருமே அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க கரெக்டாக. முக்கியமாக அந்த க்ளவுன் கேங், அன்பு கேங், டாக்ஸிக் கேங் அப்படின்னு சொல்கிற எல்லாருமே வந்து நம்ம விஜய் பார்வதியை டார்கெட் பண்ணி ஒரு கேம் ஆடுறாங்க. விச் இஸ் அ பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் டு விஜய் பார்வதி. வெளியே அவங்க உள்ளே வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்று எஃப்ஜே அவர்கள் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு ப்ரோ, ரொம்ப தப்பு. விஜய் இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணுவார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ப்ரோ, சுத்தமாக எதிர்பார்க்கல. போன வாரம் எவ்வளோ பெஸ்ட்டாக கேப்டன்சி பண்ணாரோ, குறை சொல்லாத அளவு ஒரு கேப்டன்சி பண்ணாரோ, இந்த வாரம் அதை அப்படியே கோட்டை விட்டார்னு சொல்ல தோணுது. என்னதான் பார்வதி மேலே வன்மம் இருந்தாலுமே அடிபட்டுன்னு போய் சொல்லி அந்த பொண்ணை வேலை சொல்லலாமா ப்ரோ? ரொம்ப தப்பு அது. ஸோ விஜய் பார்வதியை எல்லாரும் சேர்ந்து உள்ளே அடித்தாங்கன்னா அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கு வெளியே பயங்கரமான பாசிட்டிவாக தான் இருக்கும். ஃபேன்ஸ் அதிகமாகிட்டே தான் இருக்காங்க. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்டேருந்து பயங்கரமான வரவேற்பு விஜய் பார்வதிக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஒரு கன்ஃபார்ம்டான ஒரு ஃபைனலிஸ்ட் யாருன்னு சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜய் பார்வதி தான் சொல்லுவேன். என்ன ப்ரோ சொல்கிற, பட் கேஷ் பாக்ஸ்லாம் வச்சா எடுக்க மாட்டாங்களா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க. விஜய் பார்வதி கேஷ் பாக்ஸஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. விஜய் பார்வதியோட ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி ப்ரோ நாங்கள் இங்கேருந்து மெசேஜ் பண்ணுறோம் ப்ரோ, இங்கேருந்து சப்போர்ட் பண்ணுறோம், விஜய் பார்வதிக்கு கொஞ்சம் சப்போர்ட் போஸ்ட் போடுங்க ப்ரோ, கண்டிப்பாக அவங்க பாவம் ப்ரோ, எல்லாருமே அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய மெசேஜஸ் எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம்ஸ் வருது. ஸோ நீங்கள் மறக்காமல் விஜய் பார்வதி ஃபேனாக இருந்தீங்கன்னா வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணிங்கன்னா நான் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுப்பேன். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ, நான் இங்கேருந்து பேசுகிறேன் விஜய் பார்வதியோட ஃபேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன். ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் விஜய் பார்வதிக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் எங்கே அநியாயம் நடக்குதோ அங்கே நியாயமாக நின்று பேசுறது தாங்க எனக்கு என்னோட இது. எப்பயுமே வந்துட்டு யாருக்கும் அநியாயம் நடக்குதுன்னா நான் கண்டிப்பாக ஸ்டாண்ட் பண்ணுவேன். ஸோ இங்கே விஜய் பார்வதிக்கு ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்கு வீட்டுக்குள்ளே, எல்லாரும் சேர்ந்து அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. தட் இஸ் டோட்டலி அன்ஃபேருங்க, டோட்டலி அன்ஃபேர். ஸோ விஜய் பார்வதியோட ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எவ்வளோ விஜய் பார்வதி ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் இங்கேருந்து பேசுகிறேன் ப்ரோ. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க ப்ரோ, நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன், மலேசியாவிலேருந்து பேசுகிறேன், கனடாலேருந்து பேசுகிறேன், எல்லாருமே நாங்கள் விஜய் பார்வதியோட ஃபேன்ஸ் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. விஜய் பார்வதிக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே வந்து இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் கண்டிப்பாக அந்த டைட்டில் அவங்க கையில் போதா இல்லையான்னு சொல்லி. ஸோ இப்போ ஆதிரி அவர்கள் வீட்டுக்குள்ளே போகிறாங்க இல்லையா, வீட்டுக்குள்ளே போய் நான் விஜய் பார்வதிக்கு ஒரு பயங்கரமான ஒரு க்ளூ கொடுப்ப போகிறாங்களா ப்ரோ? ப்ரோ க்ளூ கொடுக்க போகிறாங்களா, நிஜமாவா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் அதிகங்க. ஏன்னா கமருதீன் அவர்கள் விஜய் பார்வதியோட கேமை வச்சு யூஸ் பண்ணுறாப்புல நல்லா. நாம் என்ன தான் வந்துட்டு அவங்க பேசுகிறது ரியலாக இருக்குன்னு சொன்னாலுமே அவர் அரோராவோடையும் பேசுகிறாப்புல, இங்கே பார்வதியோடையும் பேசுகிறாப்புல. நம்ம விஜய் பார்வதி தான் சொல்லிட்டாங்க, ஏன் நீ நைட் ஆனால் மட்டும் எங்கிட்ட வந்து பேசுகிற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு விஜய் பார்வதிக்கு ஒரு ரியல் ஃபீலிங்ன்றது கமருதீன் மேலே இருக்குது. பட் கமருதீன் அவர்கள் அரோராக்கிட்டையும் போய் பேசுகிறாப்புல, விஜய் பார்வதியோடையும் பேசுகிறாப்புல. பட் இங்கே தான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இது சந்தேகம் வருது, கமருதீன் அவர்கள் யூஸ் பண்ணுறாரா நம்ம விஜய் பார்வதியை வந்துட்டு கேமுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டு அப்புறம் வந்துட்டு விட்டுட்டு அரோரா கிட்ட வந்துடுறாரா, அப்பப்போ வந்துட்டு போயிட்டு டபுள் கேம் ஆடுறாரான்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. ஸோ இப்போது ஆதிரி அவர்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த இண்டிகேஷனை கொடுத்தாங்கன்னா விஜய் பார்வதி தெளிவாயிட்டு அவங்க கேமை பக்காவாக ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போதைக்கு விஜய் பார்வதிக்கு யார் ப்ரோ காம்படிட்டர்னு கேட்டிங்கன்னா யாருமே இல்லைங்க. நான் நினச்சேன் திவ்யா அவர்கள் வீட்டுக்குள்ளே போனாங்க பயங்கரமாக சரவெடியாக இருக்கும், பிளாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சா புஸ்வானம் மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ இப்போது அவங்களுக்கு யார் காம்படிஷன் கேட்டிங்கன்னா எல்லாம் குரூப்பாக சேர்ந்து ஒரு ஆளாக அடிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து எஃப்ஜே, சபரி, கனி எல்லாருமே சேர்ந்து பார்வதி அடிக்கிறாங்க. இந்த பக்கம் சேர்ந்து திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன் அவங்களும் சேர்ந்து நம்ம பார்வதி அடிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இங்கே மெயின் ஆளாக ஒரு பிளேயராக லோன் வாரியராக இருக்கிறது நம்ம விஜய் பார்வதி தான். ப்ரோ என்ன ப்ரோ பார்வதி பிஆராக மாறிட்டியா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. பார்வதி அவர்களுக்கு அன்ஃபேராக நடக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. ஏன்னா ரோஸ்ட்டு தான் வந்து அப்பப்போ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு. அதுவும் இந்த வாரம் தான் சப்போர்ட் பண்ணாப்புல, போன வாரம் எல்லா வாரமும் போட்டு ரோஸ்ட் தான் பண்ணுவார். ஓகேங்களா? அதிசயமாக இந்த வாரம் வந்துட்டு நம்ம விஜய் அவர்கள் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காப்புல. விஜய் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு
இது வந்து அன்ஃபேராக நடக்குது, பார்வதி வந்து எல்லாருமே டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ அதனால தான் நானுமே நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி ப்ரோ இதை பற்றின வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தீங்க. ஆதிரி அவர்கள் வீட்டுக்குள்ளே போய் என்னெல்லாம் சம்பவம் பண்ணுறாங்கன்றதை பார்த்துருவோமா? வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த மேட்ரு அந்த ட்ரையாங்கிள் லவ் மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு இல்லையா, 2 ட்ரையாங்கிள் லவ் இப்போ நடக்க போகுது. கண்டிப்பாக ஆதிரி அவர்கள் அதை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க கேம் அவ்வளோதான் ப்ரோ. அதை பண்ணாமல் நான் கண்டிப்பாக கேம் ஆடுவேன், விஜய் பார்வதிக்கு டஃப் கொடுப்பேன், விஜய் பார்வதி ஆப்போசிட்டாக எடுத்து நான் வந்து ஆடுவேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக மேலே போவாங்க. இது 2த்தில் எதை பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நான் கண்டிப்பாக அந்த 2வது இதுதான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. விஜய் பார்வதியை ஆப்போசிட்டாக எடுத்து அவங்க கேம் ஆடினாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே போவாங்க ப்ரோ. இந்த கமருதீன், விஜய் பார்வதி மற்றும் அரோரா அந்த 3 பேருக்கான அந்த ட்ரையாங்கிள் மேட்ரை அவங்க உடைச்சாங்கன்னா செம்மையாக இருக்கும். அண்ட் எஃப்ஜேவோட கேமையும் உடைச்சாங்கன்னா பயங்கரமாக இருக்கும். எஃப்ஜே வியானா ஒரு கேம் போயிட்டுருக்கு இல்லையா, ஒன்று பண்ணிகிட்ருக்காங்கல்ல, அதை அடித்து வேறு மாதிரி கிழிச்சாங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அவங்களுக்கான கிராஃப் எங்கேயோ போயிடும் ப்ரோ, வேறு மாதிரி போயிடும். ஸோ ஆதிரிக்கு அவ்வளோ பேர் ஃபேன்ஸ் ஆகிடுவாங்க. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிற, சும்மா வந்து 2 நாள் 3 நாள் சும்மா காட்டுவாங்க ப்ரோ, அதுக்கப்புறம் திருப்பி அவங்களும் உட்காந்து காசு பேச ஆரம்பிச்சிருவாங்க ப்ரோ. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா இவங்களுக்கு 2வது சான்ஸ் ப்ரோ, ஃபஸ்ட்டு சான்ஸ் கிடையாது. ஆல்ரெடி அனுபவிச்சுட்டு திருப்பி உள்ளே போகிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வெல் ப்ரிப்பேர்டாக வீட்டுக்குள்ளே போவாங்க. கண்டிப்பாக அதை பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆதிரை வில் ஷைன் அவுட் பிக்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கின்றதை மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் ப்ரோ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறா, ஏதாவது சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் கான்ஃபிடென்ட் தாங்க. ஏன்னா ஒருத்தவங்க வைல்ட் கார்டாக ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறது ஓகே, ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அனுபவப்பட்டு வெளியே போகிறாங்க ஓகேங்களா. ப்ரோ சில பேர்லாம் மெசேஜ் பண்ணுறாங்க ப்ரோ தற்குறி மக்கள்னு சொன்ன பொண்ணு தானே ப்ரோ ஆதிரை அப்படி. ஏங்க தற்குறி மக்கள்லாம் அவங்க சொல்லவே இல்லைங்க. ஸ்டேஜில் என்ன சொன்னாங்க, நிறைய பேர் என்னை தாண்டி நிறைய பேர் தகுதியே இல்லாத ஆட்கள்லாம் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, அவங்க இருக்கும்போது நான் வெளியே வந்தால் தான் எனக்கு இதாக இருக்குது அப்படின்றது தான் சொன்னாங்க. அவங்கள தற்குறி மக்கள்னு எங்கேயுமே யூஸ் பண்ணல. வேறு நெகட்டிவாக இது பண்ணுறதுக்கான பிஆர் டீம்ஸ் வந்துட்டு நிறையா அதை போட்டிருந்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி அந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அவங்க ரொம்ப அனுபவப்பட்டு எல்லாத்தையும் பட்டு அவமானப்பட்டு எல்லாம் பட்டு வீட்டுக்குள்ளே போகிறதுனால அவங்களுக்கு தெரியும் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அதனால் நல்லா அவேராக இருப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பாக அந்த மிஸ்டேக்கை அவங்க பண்ண மாட்டாங்க. திருப்பி போய் எஃப்ஜேவோட உட்காந்து பேசுறது, திருப்பி வந்து கனி, சபரி, விக்கல்ஸ் விக்ரம் அவங்களோட உட்காந்து பேசுறது, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக ப்ரோ. இதில் பூர்ணிமா அவங்க ஃப்ரெண்டு திருப்பி அவங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க ப்ரோ, அவர் மேலே சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அந்த அட்வைஸ்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. கேட்டிருந்தாலுமே கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும், எப்படி ஆடணும் ஏது பண்ணணும்னு சொல்லி. கண்டிப்பாக பார்வதியை ஆப்போசிட்டாக வச்சு தான் ஆடுவாங்க, இல்லை பார்வதியோட சேர்ந்து ஆடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் ஆதிரைஸ் என்ட்ரி அண்ட் சம்பவம் ஓகேங்களா. கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு க்ளூவை விஜய் பார்வதிக்கு நம்ம ஆதிரை அவர்கள் கொடுப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது. உள்ளேயும் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்காங்க மக்களே, அது ஏதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதுலேயே நான் சொல்லிட்டேன் கொஞ்சம் விஷயங்கள். ஸோ எஃப்ஜேவை வேற மாதிரி தாக்கியிருக்காங்க நம்ம ஆதிரை ஓகேங்களா. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், விஜய் பார்வதி ஃபேனாக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஆதிரியர்கள் உள்ளே வந்து என்னெல்லாம் சம்பவம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நாமினேஷன் லிஸ்ட் வீடியோ கேட்டுருந்தீங்க, நிறைய கேப்டன்சி யார் ப்ரோ வாரத்துக்கான நாங்கள் வீட்டில் நடந்துருக்குமே ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஈவினிங் எல்லாமே வந்துட்டு இருக்கு ஒன்றுன்னா. ஸோ ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் டு பிபி ட்ராக் மணி அண்ட் லைக் த வீடியோ ஓகேங்களா. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.